ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்மளுடைய செகண்ட் vlog. இன்றைக்கி டே எப்படி போச்சுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ தாங்க தூங்கி எந்திரிச்சவொடனே எப்போவுமே சொல்லுவாங்க பெரியவங்க, உள்ளங்கையில் முழிச்சிடா கொஞ்சம் அன்றைக்கி டே ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தாங்க முழிச்சிட்டு எந்திரிச்சேன். காய்ஸ், ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்திடுங்க, ஓகேவா? அப்போ தான் ஆல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்புறம் எந்திரிச்ச உடனே கொண்டை போட்டுட்டு என்ன பண்ணலாம்ட்டு, அதாவது என்ன தானே என்ன சமையல் பண்ணலான்னு யோசிச்சுட்டே எந்திரிச்சு சமையல் ரூமுக்கு போகலாமா, சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேங்க. ஒரு வழியாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சரி சமையல் ரூமில் போய் என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு அப்படியே நடந்து போனேங்க. நடந்து போகும்போது தான் பார்த்தேன், சரி ஃபஸ்ட்டு டீயை குடிப்போம், பிளாக் காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி போட்டு முடிச்ச அடுத்த செகண்ட் ஒரு கப்பில் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து உக்காஞ்சாச்சுங்க. நம்மளுடைய ஷோபா மேலே உக்காஞ்சிட்டேன். டிவி போட்டேன், எதுனா பாட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் நல்ல பாட்டை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாங்கை வெடித்தேன். அப்படியே டிவி பார்த்துட்டே காஃபியும் குடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். சரி டிஃபன் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டே யோசனை பண்ணிவிட்டு உக்காஞ்சிட்டு இட்லி தாங்க. நம்ம பச்சை கலரில் சட்னி இருக்கும் எங்கள் வீட்டில் மட்டும்தான். ஏன்னு கேட்குறீங்களா, அது கொத்தமல்லி சட்னி இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டேன். என்ன பண்ணோம், டே பை டேயா நம்ம இந்த பாட்டு யாராருக்கெல்லாம் பிடிக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி அந்த பாட்டை பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நான் ரொம்ப நேரம் வைக்கல அந்த பாட்டை. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக துணி இந்த சேர் மேலே ரொம்ப நாளாக இருந்துச்சு. ரொம்ப நாளானா மீன்ஸ் 2 days. அதெல்லாம் எடுத்து மடித்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மடிச்சிட்டேங்க. நேற்று துவைச்சி காயப்பட்ட துணி 2 நாள் ஆச்சுங்க அது காயறதுக்கு. அதை காய வச்சு எடுக்கிறங்காட்டியும் மறுபடியும் துணி சேர்ந்துருச்சு. போடு வாஷிங் மிஷினில் துணியை அப்படின்னு துணியை போட்டு லிக்விடை ஊற்றி வாஷிங் மிஷின் ஆன் பண்ணுறேன். இதான் இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு இதுதான் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணுறேன். அதனால் கொஞ்ச நேரம் பார்த்தேன், எப்படிடா என்னடா பண்ணுறதுன்னு பதட்டத்தில் ஒன்றும் முடியலைங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாத சுவிட்சை ஆன் பண்ணாமையே மிஷின் ஆன் பண்ணிட்டேன். அப்புறம் மேலே சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தேன், ஓடுது தண்ணியெல்லாம் திருப்புது அப்படி சொல்லிவிட்டு வந்துட்டேன். சரி சாமானை கழுவி வச்சது எடுத்து கவுப்போம் அப்படின்று சாமானை எடுத்து கவுத்துட்டேன். கவுத்துட்டேனுங்களா, முடிஞ்சுது ஒரு வழியாக. மேலே பாத்திரம் விழுற மாதிரி ஆயிடுச்சிங்க. ஐயோ மண்டையை பத்திரம் அப்படி சொல்லிட்டு கவுத்துட்டு வந்துட்டேன். ஒரு வழியாக பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சு, சரி அதை அப்புறமேட்டு கழுவிக்குவோம்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வெயிட் லாஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதனால் காலையில் நீங்கள் எதுவுமே சாப்பிடல, இப்போ மட்டும் எதனா சாப்பிட்றீங்கன்னு கேட்டுறாதீங்க. ஸோ கொஞ்சமாக ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு தான் நம்ம வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ரொப்பி சியாசிஸ் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன். ஏன்னா இந்த டே பை இது ஃபுல்லாக 1 லிட்டர் காலி பண்ணணும் இன்றைக்கி. அதாவது ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதனால் இன்றைக்கி 1 லிட்டரில் சியாசிஸ் கலந்துட்டேன். அப்புறம் துவைச்ச வாஷிங் மிஷினில் எல்லா துணியும் துவைச்சி வந்துச்சிங்க. சரி காய வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுட்டேன் துணியெல்லாம். நான் மேலே போயெலாம் காய வைக்கல, நம்ம தானே இருக்கிறோம், அதனால் கீழவே காய வச்சிடலான்னு சொல்லிட்டு கீழவே வீடெல்லாம் பெருக்கினேன். வீடு குப்பையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் இருந்தாலும் நம்ம பெருக்கி வாரிடுவோம் ஒரு வழியாக அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கி வாரிட்டேங்க. அகைன் நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த பாத்திரத்தை கழுவி திருப்பி ஸ்டாண்டில் போட்டேன். நம்ம வீட்டில் இருந்த லேடிஸுங்களுக்கு என்ன வேலை, சாமானை கழுவு, துணியை துவையே, பெருக்கு வாருன்ற வேலையே பெரிய வேலை இல்லையா. அப்புறம் ஒரு வழியாக சாமான் கழுவி முடிச்சுட்டு
இந்த வீட்டில் வந்து புதுசாக வாங்கினதுனால சோஃபாவில் வந்து லைட்டாக ஏதோ கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு. அதாவது அந்த புது சோஃபா ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரே அடித்து விடுவோம், ஸ்ப்ரே அடிச்சு விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ப்ரே அடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரே அடித்து விட்டுட்டேன். ஒரு வழியாக ஸ்ப்ரே எல்லா ரூமுக்கும் அடித்து விட்டுட்டு சரி அதுக்குள்ளேயே குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டுங்க. சரி போர் அடிக்குது வீட்டிலே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளியே போகலாம். மத்தியானம் சாப்பாடு என்னென்னு கேட்டுறாதீங்க. மத்தியானம் ஓட்ஸ் கஞ்சி குடித்தேன், அது என்னன்னு தெரியல, எடுக்கிறதுக்கு மறந்துட்டேங்க. அப்புறம் சரி எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் சொல்லிவிட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு கதவை சாத்தியாச்சு. நானும் தோனியும் தான் போகணும். சரி வா தோனி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோனியை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டேன். மெல்லமாக நடக்கணும் படிக்கட்டில், இல்லைனா கீழே விழுந்துருவீங்க ஆண்டி அப்படி சொன்னான் தோனி. சரி பொறுமையாக நடந்து அப்படியே செப்பலை போட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். எங்கே போகிறோம்? சும்மா அப்படியே சின்னதாக ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் சாப்பிடும்ட்டு. அப்புறம் பானிபூரி வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு தோனி பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட்டுங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு பானிபூரியை சாப்பிட்டு சரி என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு எதுனா தோணும் சாப்பிட்ணுன்ட்டு. அதனால் நம்ம ஜிலேபி வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஜிலேபி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நைட்டுக்கு என்ன சமைப்பேன்னு தெரியல. ஜிலேபி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காந்துட்டு இருந்தோம். சரி என்னடா சாப்பிட்லான்னு கேட்டேன். ஓட்ஸே சாப்பிட்லாம் மறுபடியும் சொல்லிவிட்டு மறுபடியும் ஓட்ஸு தாங்க சாப்பிட்டேன். பாய்.